ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மணக்க மணக்க ஒரு மட்டன் குழம்பு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இந்த ஸ்டைலில் அரைச்சி வச்சு செஞ்சிங்கன்னா எப்போவுமே தொடர்ந்து இதே மாதிரி தான் செய்வீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மணக்க மணக்க ஒரு குழம்பு சாப்பிட்டா அது ஒரு திருப்தியாக இருக்கணும். மட்டன் குழம்பா இருந்தாலும் சரி, சிக்கன் குழம்பு எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி வறுத்து அரைச்சி செஞ்சும்போது அந்த மசாலா நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கிறது மட்டும் இல்லாமல், நம்ம இன்ஸ்டன்ட் மசாலா போடுறத காட்டிலும் இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் மணக்கும் மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இங்கே ஒரு 3/4 கிலோவுக்கு குறைவாக மட்டன், அதில் இந்த அளவு இஞ்சி எடுத்து இந்த குட்டி சீவலில் துருவி போட்டிருக்கிறேன். மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் என்ன ஸ்பெஷல்னால் கருவேப்பிலை, மிளகு 2மே சேர்த்து வறுத்து சேர்த்திக்கிறேன் அரைச்சிருக்கிற வீட்டில். மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போல், கருவேப்பிலை 2 கொத்து, புதினா இலைகள் ஒரு 10-12 இலை சேர்த்து லிட்டு போட்டு விட்டு வெயிட் போட்டு ஒரு 6 விசில் விட்டுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம மசாலாவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்து 3 ஸ்பூன் வர கொத்தமல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 3 துண்டு பட்டை, 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். 2 மராட்டி மொக்கு, 1 ஸ்டார் அனீஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய் 3 ஏலக்காய், 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். கல்பாசி கொஞ்சம் போல் சேர்த்துட்டு கசகசா ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மேலேயே சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாய் ஒரு 8 மிளகாய் அளவு நான் சேர்த்திருக்கிறேன். இது எல்லாத்தையும் சிம்மிலேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம், வாசனை வர வரைக்கும் கருகாமல். கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டால் போதும். நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன், ரொம்ப எண்ணெய் வேண்டாம், 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு வறுக்கும்போது நெடி வராமல் இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா பக்காவாக இருக்கும். இப்போது பாருங்கள், நிறம் மாறிடுச்சு. அதே இந்த ஃபைனலாக நிழலில் காய வச்ச புதினா இலைகள் கொஞ்சம், 2-3 கொத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திட்டு கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அந்த சூட்லேயே இருந்தால் சரி. ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு மிளகாய் எல்லாமே. இப்போ மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா மணக்க மணக்க கம கம வாசனையோட மசாலா ரெடி ஆயாச்சு. இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 10-15 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். 3 துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் 3 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு 200 கிராம் கிட்டத்தட்ட கண்டிப்பாக போடணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். ஒரு பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கலாம். வதங்குறதுக்காக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப மசினும் அவசியம் இல்லை, இந்த மாதிரி சாஃப்டானால் போதும் தக்காளி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம், ஆறட்டும். இப்போ பாருங்கள், ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம மட்டன் வச்சோம் இல்லைங்களா, மட்டன் நல்லா ஒரு 50% மேலே குக் ஆனால் போதும். நல்லா உப்பு காரம் பிடிச்சி நல்லா ஜம்முன்னு சூப்பராக ரெடி ஆயாச்சு. இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, சோம்பு தாளிப்புக்கு சேர்த்திட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். ஒரே ஒரு ஏலக்காய் கட் பண்ணி சேர்த்திக்கலாம். நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை 2 கொத்து போட்டு வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு நம்ம குக்கரில் இருக்கக்கூடிய அந்த மட்டன் தண்ணியோட வேக வச்ச மட்டனை அப்படியே அதில் சேர்த்தியாச்சு. இப்போது அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்தி அந்த ஜார்லேயே 2 டம்ளர் தண்ணி சேர்த்தி ஊற்றியாச்சு. இப்போது கலந்து விட்டு பார்க்கலாம். இன்னும் நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துவோம். இப்போது இந்த அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். இது இப்போ ஆறிடுச்சு. அதே ஜாரில் இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு மசாலாவையும் அரைச்சி அது கூடவே சேர்த்திட்டு இப்போது அதே ஜாரில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு சேர்த்திக்கலாம். நம்ம சிக்கன் குழம்பை விட மட்டன் குழம்பு ஓரளவுக்கு திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. இது நல்லா வெந்து வரும்போது திக்காயிரும். உங்களுக்கு தண்ணி எந்த அளவு வேணுமோ அது நம்மளுடைய விருப்பம்தான். இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போவே உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க, தண்ணி அளவு சேர்த்துக்கோங்க. லிட்டு போட்டு விட்டாச்சு.
ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்ருக்குது. வீடே மணக்கக்கூடிய ஒரு குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. நல்ல வாசனை கம கம கமன்னு தூக்குது வாசனை. சூப்பராக இருக்குது. இந்த மட்டன் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து எலும்புகளோடு போட்டால் நல்லா ரொம்ப நேரம் கொதிக்கும்போது அந்த எசன்ஸ் இறங்கும், நல்லாயிருக்கும். இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/4 மூடிக்கு கொஞ்சமாக தேங்காய், கசகசா சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன். அதையும் சேர்த்தியாச்சு. நீங்கள் இந்த டைமில் முந்திரி வேணாலும் ஒரு 4, 5 முந்திரி சேர்த்து அரைச்சி போட்டுக்கலாம். தேங்காய் போட்டால் எங்கள் வீட்டில் பிடிக்காது. இருந்தாலும் நான் வந்து வெயில் காலங்கிறதுக்காக கொஞ்சம் போல் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்காய் போடாமையே சூப்பராக இருக்கும். நல்லா கொதிக்கிட்டு இப்போ மூடி வைக்க வேண்டாம். தேங்காய் போட்டதுக்கப்புறம் நல்லா கொதித்து வரட்டு. இப்போது அரை மூடி எலுமிச்சம்பழ சாறு வந்து நல்லா புழிஞ்சு விட்டுடலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான எலுமிச்சம்பழ சாறு பிழிஞ்சாச்சு. இப்போது இன்னொரு 5 நிமிஷம் கொதித்த குழம்பு ரெடி ஆயாச்சு. சூப்பராக நல்லா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நல்லா காரசாரமாகவும் நல்லா இருக்கும். நிறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு. மட்டன் குழம்புனால நிறமும் முக்கியம், வாசனையும் வேணும், டேஸ்ட்டும் இருக்கணும். 3மே இந்த குழம்புல நிச்சயமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இப்போ மல்லி இலைகள் பொடியாக நறுக்கி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சூடாக தான் இருக்குது. இப்போது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி மட்டன் குழம்பு செய்யும்போது சுட சுட சாப்பாட்டுக்கும் அருமையாக இருக்குது. அதே சமயத்தில் இட்லி, தோசை, ஆப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் அடிபொலியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாம். Until then, bye from Nalini. Thank you.